நான் சொல்லவா? இந்த பணம் சொத்து இதெல்லாம் இருக்கிற திமிர்ல தானே நீங்க என் அப்பாவை கொன்னிய? நான் இல்ல இல்லண்ணா, இல்ல இவ ஏதோ வளர்றா. இப்ப அதெல்லாம் உங்க கைய விட்டு போச்சு. இனிமே இது எதுவுமே உங்களோடது இல்ல. இனி என்ன பண்ணுவிய மாமா? என்னம்மா என்னென்னமோ சொல்ற நீ? என்ன மாமா எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? எங்க அப்பா சாவுக்கு காரணம் நீங்க தானே. இல்ல மாமா, அவ சொல்றதெல்லாம் உண்மை இல்ல. இல்லண்ணா, இல்ல இவ இவ வளர்றண்ணா. நீங்க இந்த வீட்டை விட்டு போகும்போது எவ்வளவு துடிக்கீங்க. என்ன பெத்து வளர்த்து ஆளாக்குன என் அப்பாவை அவரோட சாவ கண்ணால பார்த்தவனா எவ்வளவு துடிச்சிருப்பேன். பொதுவா பொம்பளை பிள்ளைங்களுக்கு அப்பானா உயிரா இருக்கும். எனக்கும் என் அப்பானா அவ்வளவு பிடிக்கும். அவர் கைய புடிச்சிட்டு நடக்கும்போது மனசுக்குள்ள கிடைக்கிற நம்பிக்கை இருக்கு பாருங்க, இப்ப வரைக்கும் அது யார்கிட்டயுமே எனக்கு கிடைக்கல. அப்படிப்பட்ட என் அப்பாவை கொன்னியலே மாமா, நான் சும்மா விட்டுருவேனா? ஏய், நான் எங்க அதுக்கு பழி வாங்கதான் இத்தனை நாளா இந்த வீட்ல வேலைக்காரியா நீங்க எல்லாரும் பண்ண கொடுமையெல்லாம் பொறுத்துட்டு இருந்தேன். ஏன் மாமா, நீங்க இந்த ஊருக்கு வரும்போது எங்க அப்பாவும் உங்க கூட இருந்தாங்கல்ல. இப்ப அவர் இருந்திருந்தா எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வீடு இருந்திருக்கும்ல. உங்க கடை மாதிரியே விஜய் டெக்ஸ்டைல்ஸ்னு எங்க அப்பாவும் ஒரு கடை வச்சிருப்பாருல்ல. தனக்கு போட்டியா தன்னை விட ஒருத்தன் வந்துருவான்னு இப்படி அப்பாவை கொன்னுட்டியலே மாமா. அதான் ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு சிறப்பா உங்க எல்லாரையும் செஞ்சுட்டேன்னு நம்புறேன். மாமா, இதோட முடிஞ்சிரும்னு மட்டும் நினைக்காதீங்க, இன்னும் இருக்கு. உன் அப்பா சாவுக்கு நான் காரணமா?